Hello guys, welcome to your learning tutorial. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான்ஸோடைய கமாண்ட் பார்க்க போகிறோம், இண்டென்டேஷன் பார்க்க போகிறோம், டோக்கன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கமாண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். பிரிண்ட் ஹாய் அப்படின்னு இது ப்ரோக்ராம்னா என்ன தெரியும், பைத்தான்னா என்ன தெரியும் அப்படின்றது உங்களுக்கு இது ஹாயின்றதுல எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை புதுசாக பார்க்குறவங்க, ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியாதவங்க, புதுசாக யாராவது இந்த ப்ரோக்ராம்ஸை பார்க்குறாங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, இது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம கமாண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஒரு கமாண்ட்னால் எப்படி இருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ் போடணும். ஹேஷ் போட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கணும். அது சிங்கிள் லைன்ஸில் கமாண்ட்ஸ். நான் சிங்கிள் லைனில் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம அந்த கமாண்ட் ஹேஷ் போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஹேஷ் போட்டு இந்த ஹாய் என்ன பண்ணுது, எனக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ அதனால் இதை இந்த ஹேஷ் போடலை அப்படின்னா எனக்கு எரர் காட்டும். நான் இந்த ஹேஷ் போட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த கமாண்ட் ஹேஷ் போட்டு நான் இதை ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு எரர் காட்டும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்ம ரன் பண்ணிட்ட பிறகு நீ இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்னு காட்டுறது தான் எரர். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில் எப்பயுமே நம்ம பார்த்தோம். பிரிண்டில் என்ன பண்ணுவோம்னா டபுள் கோட்ஸில் தான் பிரிண்ட் பண்ணணும். டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த டபுள் கோட்ஸ் எடுத்த பிறகு எனக்கு எப்படி இருந்தது பாருங்க. எனக்கு ரெட் லைன் காட்டுது. ஓகேவா? ரெட் லைன் காட்டுது. இப்போ நான் இங்கே டபுள் கோட்ஸ் நான் போட்டுட்டேன். டபுள் கோட்ஸ் இப்படி போட்டு எனக்கு இந்த ரெட் லைன் இல்லை. அப்போ இதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. நம்ம ரன் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த எனக்கு சொல்லிடும் என்ன தப்பு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றது. பிரிண்ட் ஹாய் இஸ் நாட் டிஃபைன்டு, ஏன்னா நமக்கு டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ஹாயின் அவுட்புட்டில் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம என்ன எனக்கே இது ப்ரோக்ராமில் எனக்கு ரன் ஆகலை. ஏன்னா இதை நான் எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கமாண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு கமாண்ட்ஸில் எது கொடுத்தாலும் எனக்கு ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. ஓகேவா? இதுதான் சிங்கிள் லைனில் நம்ம சொல்லக்கூடிய கமாண்ட்ஸ். இதே நீங்கள் தௌசண்ட் ஆஃப் கோட்ஸ் எழுதுறீங்க, நீங்கள் அது பெரிய கமாண்ட்ஸ் சொல்லணும், எனக்கு நிறைய கமாண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் மல்டி லைன்ஸ் கமாண்ட்ஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த கமாண்ட் இன்னைக்கு இந்த கமாண்ட் இந்த ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹேஷ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுதான் பேசிக்காக கமாண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கோ. டேஷன் அப்படின்னா லீவிங் அ ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸை லீவ் விடுறது தான். இப்போ இண்டென்டேஷன்னா அதுவாகவே இப்போ பைத்தான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இண்டென்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பேஸு இல்லை டேப்ஸு இதெல்லாம் தப்பான இடத்துல நம்ம ஏதாவது ஸ்பேஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு எரர் காட்டும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஸ்பேஸ் விடாமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலும் எரர் காட்டும். ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும், எந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படின்றத பைத்தான் நமக்கு போடும். நம்ம அது விட்ட ஸ்பேஸை ஏன் இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு சொல்லி நம்ம அதை இது பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எரர் காட்டும். ஃபேக் ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் இண்டென்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டோக்கன்ஸ்னால் என்ன? டோக்கன்ஸ்னால் நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் கொடுக்குற டோக்கன், தேட்டரில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கிடையாது.
இதுல வந்து பைத்தான்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கு அப்படின்னா ஒரு கோடும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. இந்த கோட் வந்து இந்த லாஜிக்கு இது வந்து இந்த வேலை பண்ணுது, இது வந்து இதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது இருக்குதுன்னா ஸோ அதை வந்து பிரேக் பண்ண இந்த லெவல் ஆஃப் கோட் வந்து ஐடென்டிஃபயர்ஸ், இந்த 4 லைன் கோட் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கு, இந்த 5 லைன் கோட் வந்து எனக்கு ஆப்ரேட்டர் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து மொத்தம் எத்தனை டைப்ஸ்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையர்ஸ். நம்ம ஒன்றா பார்க்கலாம். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து தியரியெல்லாம் போயிட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தியரியை போகாமல் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே பண்ணலாம். இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன, நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன அப்படின்னா வந்து சம் வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அது பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே வந்து பின்றது வந்து ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. 4க்குன்றது என்ன ஐடென்டிட்டி, 4க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வீன்றதை கொடுத்துருக்கோம். இப்போ 4ஓடைய ஐடென்டிட்டி வந்து வீ தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த வீ ஐடென்டிஃபையர்ஸ் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே வீன் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வீன் போட்டால் ஓகே. இதே நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் 2v அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, 2v அப்படின்னு கொடுத்து இதை நான் ரன் 2vன்னு கொடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2v அப்படின்னு 2vயை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு போடுறேன். என்ன ஆகுது, எனக்கு வந்து எரர் தான் வரும் நினைக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸில் 2 கொடுத்துருக்கோம். எப்பயுமே ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏன்னா எங்கள் 2 போட்டோன்னே எனக்கு எரர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2லாம் வந்து அலவுடே கிடையாது. சாரி, நம்பர்ஸே அலவுட் கிடையாது. ஓகே, இப்போ வீன்றது வந்து ஒரு ஆல்ஃபபெட்ஸ். நீங்கள் வந்து வீன்றது கேபிட்டல்ஸ் லெட்டர்லையும் போட்டுக்கலாம், ஸ்மால்லையும் போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு முன்னாடி வந்து நியூமரிக்கே இருக்கக்கூடாது, நம்பர்ஸே இருக்கக்கூடாது. நம்ம வேணால் இப்படி கூட போடலாம், போட்டுட்டு போடலாம். நான் பிரிண்ட்டில் டூ போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு இப்போ வரும். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபையர்ஸ்க்கு 2ன்றது வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, ஓகேவா, பேக்கில் வரலாம். அதே மாதிரி என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து பிக்கு பக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, நான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த சிம்பிளை எப்படியா நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத பார்க்கணும். இதில் நமக்கு ஏன்னா ரெட் கலரில் காட்டுது பாருங்க, இது வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வேலிட் சின்டாக்ஸ். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஐடென்டிஃபையர்ஸில் சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வேறு எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டோட்டல் மார்க் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டோட்டல் மார்க் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் டேஷ் இந்த மாதிரி டோட்டல் மார்க். நீங்கள் வந்து நடுவில் இப்போ 2 வேர்ட்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன காட்டு அப்படின்னா காட்டு. நான் இந்த விஎஸ்ல இந்த டோட்டல், ஏன்னா வந்து டோட்டலுன்றது எனக்கு
இது தனியாக போயிடும். இந்த மார்க் அப்படின்றது தனியாக போயிடுமே தவிர ரெண்டுமே ஒன்றா எனக்கு 4 அப்படின்னு வராது. ஸோ அதனால இதுவும் எனக்கு என்ன வரும் அப்படின்னால எரர் தான் வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன எரர் வருது பாருங்க, அதே தான். கேனாட் அசைன் தி ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டரையும் அசைன் பண்ண முடியாது. அதே சின்டாக்ஸ் எரர் எனக்கு காட்டுது. ஓகேவா? வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் கீவேர்ட்ஸ்னால் என்னென்ன இருக்கோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு கீவேர்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணணும், இஃப் எல்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதெல்லாம் நம்ம எடுத்து வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இங்கே வந்து என்ன போடுறேன் அப்படின்னா இஃப்னு போடுறேன். இஃப் இஸ் ஈக்குவல் நீங்கள் வந்து இங்கே இஃப் அப்படின்னு ஐன்னு டைப் பண்ணும்போது ஐஎஃப்னு டைப் பண்ணும்போது இதோட கலர் பாருங்கள், எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்போனா அது ஒரு ஃபங்க்ஷன்னு அர்த்தம். இதே நான் இந்த இடத்துல வெறும் ஐ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஏன்னா ஐன்றது வந்து இது ஒரு வேரியபிள் காட்டுது. இதே நான் சப்போஸ் இஃப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் காட்டுது. அப்போனா அது வந்து ஒரு கீவேர்டு. ஸோ அதனால் அந்த கீவேர்டை கொண்டு வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு எனக்கு எரர் காட்டுது. இப்போ அதே மாதிரி வேறு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவேன். எல்ஸு அப்படின்னு போட்டு நான் நெட்டில் பிரிண்ட் பண்ணுவேன். நான் ரன் பண்ணாலும் எனக்கு அதே எரர் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ், ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையரில் ஸ்டார்டிங் வந்து கேப்ஸாக இருக்கலாம். ஓகேவா? கேப்ஸ் லெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை ரன் பண்ணி சம்ன்ற வேரியபிளில் 4ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் 4 அப்படின்னு எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி வேறு என்னென்னலாம் போட்டு டைப் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து நம்பர் அப்படின்னு நான் நம்பருக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்பர்னு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த 1 இந்த நம்பர்ஸில் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் 1 இருக்குன்னா 1ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு போட்டா எனக்கு என்ன காட்டும்? எரர் காட்டும். ஆனால் நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம நம்பர் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு வந்து எரர் காட்டாது. எனக்கு பாருங்கள் 4 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம்னா எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதில் வந்து நம்ம டோட்டல் மார்க் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன எரர் வராது. ஏன்னா இங்கே வந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படின்றது எனக்கு வேரியபிளாக சேவ் ஆகிடுச்சு. எனக்கு என்டர் கொடுத்து ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் 4ன்னு வந்துடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வேலிடான எனக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிஃபையர்ஸ். இந்த மாதிரி தான் ஐடென்டிஃபையர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் கண்டினியூ அப்படின்றத ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபைஸ் பார்த்தாச்சு ப்ளூகான்ஸில். அதுக்கப்புறம் நம்ம கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன ஒன்றுமே, அது ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ். நம்ம பார்த்தோம்ல, இஃப்பு, எல்ஸு, ட்ரூ, ஃபால்ஸு, டெல், ஆர் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை போய் நம்ம வேரியபிளாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் ஒவ்வொன்றும் எங்கெங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோஸ்லலாம் நம்ம இதெல்லாம் கிளியராக பார்க்கலாம்.